நம்ம அவலூரில் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனதுக்கு ஒரு பயிற்சி மையம் ஒன்று இருக்குது. அது அண்ணா IAS அகாடமி. இந்த 15 வருஷத்தில் 18,000க்கு மேற்பட்ட கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வேலைக்கு அமைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் கான்ஸ்டியூஷன்னா அது காமராஜ் சார்னு என்னால் சொல்ல முடியும். நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் சரி, UPSCயும் சரி, இந்த SSCலையும் 20,000, 30,000, 8,000, 10,000ன்னு தேர்வுக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ATC என்ற இந்த நிறுவனத்தினுடைய பெயரை வெளிக்கொணர்ந்தவர்களே இந்த அவலூர் மண்ணு தான். அதை பெருமைப்பட சொல்லுவேன். இந்த மண்ணிலே மாநில அளவிலே தமிழரசி 4வது இடம் பிடிக்கிறார். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறார். நம் பயிற்சி மையம் முதல் முறையாக விழிப்புணர்வு முகாம் என்பதை இந்த கிராமத்திலே நடத்துகிறோம் என்பதையும் பெருமைப்பட சொல்கிறேன். அரசு உத்தியோகத்துக்கு செல்லணும், மத்திய மாநில அரசுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது. பாஸ்கர், அஞ்சல் துறையில் வேலை செய்கிறேன். மணிகண்டன், ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட். என்னோட பேர் பன்னீர்செல்வம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் 2017 வேலை செஞ்சுட்ருக்கேன். என்னோட பேர் திலகவதி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு 2019 பேட்ச். என்னோட நேம் தீபலக்ஷ்மி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் 2019லேருந்து நான் வேலை செஞ்சேன். என்னோட பேர் சங்கீதா, செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் சிவரஞ்சினி, நான் வணிக வரித்துறை எடுத்திருக்கேன். என் பேர் யுவராஜ், ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் 2019 பேட்ச். என்னோட பேர் முரளி, 2019 பேட்ச், நீர்வளத்துறையில் வேலை செய்கிறேன். என்னோட பேர் பரணிக்குமார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காஞ்சிபுரம். என்னோட பேர் ஜி விக்னேஷ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் 2023 பேட்ச். பாகரன், அசிஸ்டன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். என் பேர் சிவமூர்த்தி, எழுதுபொருள் அச்சுத்துறையில் இருக்கேன், 2019 அப்பாயின்மெண்ட். என் பேர் யுவராஜ், தமிழ்நாடு காவல்துறை 2020 பேட்ச். என்னோட பேர் சந்துரு, நான் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். சென்னை ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். 2021 ஜாயின் பண்ணேன். நான் என்ன இந்த மண்ணில் சொல்லிட்டு போகிறேன்னா, இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் சொல்லுவது என்பது வேத வாக்கு, அதை நம்ப வேண்டும். 2வது, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு அதை எடுத்துரைக்கணும். அண்ணா IAS அகாடமி அந்த விழிப்புணர்வு நடத்துவதற்கு இந்த ஊர் ஒரு தகுந்த ஊர். அண்ணா IAS அகாடமி சென்டர் ஃபார் சாம்பியன்ஸ்.